சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பான தங்கமே, எனக்கு உன்னிடம் பேச எனக்கு ரொம்ப இஷ்டம்தான். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை எப்பொழுது என்னுடைய பேச்சை கேட்கும், எப்பொழுது என்னுடைய பிள்ளை நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்து கொள்ளும் என்று நான் அதிகமாக ஆசைப்படுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவரவர்களுடைய பிள்ளைகள் அவரவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது தானே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில சமயம் என்னுடைய பேச்சை கேட்பாய், சில சமயம் என்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது. பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் நீ என் பிள்ளைதான். சீக்கிரமாக முழு நேரமும் என்னுடைய பேச்சை கேட்கும் நேரம் உனக்கு வரும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய துரோகி யார் என்பது உனக்கு ஏற்கனவே நான் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டேன். உன்னுடைய துரோகி உன் பக்கத்தில் இருந்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கெடுத்தவன் என்பதும் உனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை கவுக்கலாம் என்று திட்டம் போட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தியா, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறான் என்பது உனக்கு தெரியாது. என்னவென்று நான் சொல்கிறேன், கேட்டால்தான் எல்லாம் உனக்கு புரியும். முழுமையாக எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு சொல்கிறேன். என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய துரோகி உன் கூடவே இருந்தான். உன் கூடவே இருந்து நீ என்னென்ன செய்கிறாய், என்னென்ன மாதிரியான விஷயத்தை செய்கிறாய், எல்லா விஷயத்தையுமே தெரிந்து கொண்டு அதை அவனுடைய வாழ்க்கையில் செய்தான். அவன் முன்னேறினான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் உனக்கு தொந்தரவு கொடுத்து முன்னேறலாம் என்று நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி அதை தட்டி விட்டான். நீ ஒரு நல்ல நேரம் என்பதை பார்த்து வைத்திருப்பாய். ஓடி வந்து இன்று நீங்கள் செய்தால் நன்றாக இருக்காதான், நான் பார்த்துவிட்டு இருந்தேன் என்பதெல்லாம் சொல்வான். நிறைய நேரம் உன்னிடம் சிரித்து கொண்டே உன்னை பற்றி மற்றவரிடமும் பேசியிருக்கிறான். இது போல உண்மையான நண்பன் என்றும் உன்னை காலை வாரிவிட்டான், உண்மையான உறவு என்றும் சொல்லி காலை வாரிவிட்டார்கள். நிச்சயமாகவே இவர்கள்லாம் துரோகி. என்னுடைய தங்கமே, உன்னுடைய துரோகி யார், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு அழிக்க நினைத்தவர்கள் யார் என்பதை ஏற்கனவே நீ தெரிந்து கொண்டு ஒதுங்கிவிட்டாய். நான் அவனை ஒதுக்கி வைத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான உறவு தேவையில்லை என்பதை நினைத்து நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த துரோகியுடைய வீட்டில் என்ன நினைக்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தர வேண்டும் என்று நினைத்தான். அதாவது உன்னுடைய தொழிலில் நஷ்டத்தை தர வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் பக்கத்திலேயே இருந்து எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டத்தை தாங்கி இப்பொழுது கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கிறாய். ஆனால் அவன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை கொடுத்தான், முக்கியமாக தொழிலில் முன்னேறக்கூடாது என்று. ஆனால் நான் உனக்கு வரமாக கொடுத்தது உன்னுடைய தொழிலில் நீ முன்னேறப் போகிறாய் என்பது. இது நான் உனக்கு வரமாக கொடுத்து விட்டேன். ஆனால் அவன் அப்படி நினைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நான் என்ன மாதிரியான விஷயத்தை செய்துவிட்டேன் தெரியுமா? அவன் என்ன நினைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில், அதை அப்படியே அவனுக்கு கொடுத்து விட்டேன். அவன் செய்து கொண்டு இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டேன். ஆனால் அதை அவன் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் நல்ல தந்திரமாக நல்லா பேசுவது போலும் நன்றாக இருப்பது போலும் காட்டிக்கொண்டே இருந்தான். இப்பொழுதுதான் அவன் வீட்டில் சில புகைகள் புகைய ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் வீட்டிற்கே தெரியாமல் எல்லாம் அவன் சில விஷயத்தை செய்தான், மறைத்து மறைத்து மறைத்து. ஆனால் என்று இருந்தாலும் ஒரு புகையானது வெளியே வரத்தானே செய்யும். எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தவறான விஷயம் நினைக்கிறானோ அவனுக்கு அது அப்படியே திரும்பிவிடும் என்பது. அவன் நினைத்தான், அது அப்படியே திரும்பிவிட்டது. வாழ்க்கையில் ஒருவன் ஒரு விஷயத்தை சரியாக நினைத்தான் என்றால் அது சரியாக அவனுக்கு நடக்கும். அதுவே அவன் தவறாக நினைத்து விட்டான் என்று வைத்துக்கொள், தவறாகத்தான் நடக்கும். எல்லோரும் நினைக்கிறார்கள், ஒருவனை பற்றி நம் தவறாக நினைத்தோமானால் அவனுக்கு தவறாக நடக்குமோ என்று. நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது உங்களுக்குத்தான் நடக்கும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவனை பற்றி நினைக்கிறாயா? அவன் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாகத்தான் இருப்பாய். அதுவே மற்றவன் நன்றாக இருக்கக்கூடாது என்றால் முதலில் கெட்டுப்போவது நீயாகத்தான் இருப்பாய். அதனால் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். அவனவன் வீதி எப்படியோ இருக்கிறான், நீ மற்றவனை பற்றி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் முன்னேற முடியும். இப்பொழுது பார்த்தியா, உனக்கே துரோகம் செய்தவன்
உன்னையே ஏமாற்றிவிட்டு போனவனுடைய நிலைமை. வீட்டிற்குள் தெரியாமல் மறைத்து வைத்து வைத்திருந்தான். அவனுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்தவுடன் வீட்டிற்கு தெரிந்தால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைவார்களோ என்று மறைத்து மறைத்து வைத்திருந்தவன் இன்று புகைந்து புகைந்து வீடு முழுவதும் தெரிந்துவிட்டது. அதை அனைவரும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவன் யாருக்கும் நல்லது நினைக்கவே இல்லை. அவன் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைக்கவே இல்லை. புரிகிறதா? வெளியில் தெரிந்தால் இவன் நினைத்தது தானே இவனுக்கு நடந்தது என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக அவர்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் பூட்டி பூட்டி வைத்திருக்கிறார்கள். பூட்டி பூட்டி வைத்திருக்கட்டும் தங்கமே, எது வேண்டுமானாலும் வைத்திருக்கட்டும். யாருக்கு என்ன? நீயே சொல் பார்க்கலாம். அவன் என்னென்ன செய்தானோ அது அவன் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். எதையும் தடுக்க முடியாதே. யார் என்ன செய்தாலும் சரிதான், நிச்சயமாக அதை அனுபவிக்க வேண்டும். யோசித்தாலும் சரிதான், அதுவும் பாவம்தான். செய்தாலும் அதுவும் பாவம்தான். எதுவாக இருந்தாலும் பாவம். நல்லது நினைத்தால் மட்டும்தான் அது புண்ணியம், அது நல்லது பக்கம் திரும்பும். ஆனால் மற்றபடி தேவையே இல்லாமல் சிலர் சில தவறுகளை செய்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறும். துரோகம் செய்தால் ஒருவன் நிச்சயமாக அந்த துரோகத்தை அனுமதித்துதான் ஆக வேண்டும். துரோகம் செய்தவன் என்றாக இருந்தாலும் அந்த துரோகத்துடைய வலியை சுமந்துதான் ஆக வேண்டும். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவன் எப்படி கெட்டு போக வேண்டும் என்று அவன் நினைக்கலாம். சொல் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ உன்னுடைய இப்பொழுது இருக்கும் இந்த நிகழ்காலத்தை பற்றியோ நீ நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே எனக்கு தெரியும். எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் செய்யலாம், எந்த விஷயம் செய்யக்கூடாது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் இருக்கிறேன். உனக்கு கவலையை எடுக்கவும் நான் இருக்கிறேன். எல்லா விதமான அற்புதத்தை நடத்தவும் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னை யார் தோற்கடிக்க வேண்டும், கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கே திரும்பும். நீ எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவே வேண்டாம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உனக்கு சந்தோஷமானது தேடி வரும். எல்லா விதமான அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் சுலபமாகவே கிடைக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொன்னாகவே கிடைக்கும். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் உனக்கு வேண்டாம். யோசி, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறான விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் நீ எந்த அளவு மீண்டு வந்திருக்கிறாய் என்பதை யோசித்து பார்த்தங்கமே. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பத்தையும் சம்பாதித்தாய், அதே நேரம் எவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்தாய் என்று. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே இருக்கும் தங்கமே. சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் இங்கு சாய் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள. சீரும் சிறப்புமாக எல்லா விதமான அற்புதங்களையும் தந்து உங்களை வாழ வைப்பதற்கு இங்கு நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் தேவையே அல்ல. நிதானமாக இருந்தால் எல்லாவற்றையும் ஆளலாம். நிதானங்கள் இல்லாத பொழுதுதான் பிரச்சனைகளானது தலைக்கு மேல் ஏறுகிறது. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நிதானமாக இருங்கள். நிச்சயமாக வென்று வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொடியை நாட்டலாம். நீங்கள் நினைக்கிறீர்கள், எனக்கு என்ன தெரியும், எனக்கு எப்படி நல்லது நடக்கும் என்று. நல்ல நேரம் வந்தால் எல்லாமே தானாக நடக்கும். உன் வாழ்க்கையிலேயே நீ நிறைய பேரை பார்த்திருக்கலாம். எதுவுமே தெரியாது, ஆனால் திடீரென்று பார்த்தால் படிப்பான், எழுதுவான், 4 பேரிடம் நன்றாக பேசுவான். எல்லா விதமான திறமைகளும் இருக்கும். அது நல்ல நேரம் வரும்பொழுது எல்லாமே தானாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க்கையில் எல்லா நாளும் உனக்கு சிறப்பான நாளாகவே இருக்கட்டும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே பொன்னானதாகவே இருக்கட்டும். சந்தோஷமாக இருங்கள். நானே உங்களுக்கு அனைத்திலும் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.